கடந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கேட்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரம், அத்தாரிட்டி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் எல்லாரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த வழிகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், சீஷர்களாய் மாற்றுங்கள், ஞானஸ்தானத்தை கொடுங்கள், ஊழியம் செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். என்னென்னு வாசித்தோன்னு சொன்னால், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அது எப்படி இருக்கும், அந்த பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், யுவர் ஜாய் மே பி ஃபுல், ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனத்தில் வாசித்தோம். எப்படி அது சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அது அப்படியா இருக்கும் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் கேட்பதில்லை. அவரே சொன்னார் வசனத்தில், நீங்கள் யாரும் கேட்கிறதே இல்லை, நீங்கள் கேட்டதான் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கேட்காம இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்துல என்ன பண்ண முடியாது, எந்த நன்மையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் முதலாவது ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் நீ கேளு. நிறைய நேரங்களில் நாம் கேட்கும்போது எப்படி கேட்குறோம், பிரேக் டவுன் ஆகி கேட்குறோம். அப்படின்னா எங்கே கிடைக்க போகுது, நமக்கு எங்கே நடக்க போகுது, நமக்கு என்ன கர்த்தர் செய்ய போகிறாரு, நமக்கு எங்கே அவர் இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம், ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறோம். தேவனாகிய கர்த்தர் முதலாவது யார் என்பதை அறிந்து கேட்க வேண்டும். அதான் நான் போன வாரம் சொன்னேன். முதலாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர், சர்வத்தையும் படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்பதை நீங்கள் விசுவாசித்து அறிந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் கேட்கணும். அதுதான் கேட்கறதுக்கு உண்டான முறையும் கூட. நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னேன். எங்கேயுமே கலெக்டரோட மகளோ போலீஸோட மகளோ இந்த மாதிரி உயர் அதிகாரிகளுடைய மகளோ போய் என்ன பண்ண மாட்டாங்க, போய் யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, கெஞ்சிகிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு உதவி செய்கிறீங்களா, வேணாங்க எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. போனோன்னு என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கலெக்டரு, எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எங்கள் அப்பா ஒரு நீதிபதி அப்படின்னு சொல்லும்போதே உடனே அவங்களுக்கு உண்டான மரியாதையும் ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு அங்கே கிடைக்குது. எல்லோரும் கொடுக்குறாங்க. மகன் தானே, அப்பா தானே நீதிபதி, அப்பா தானே போலீஸு, அப்பா தானே கலெக்டர், நீ யாருன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதே போல் நீங்கள் யார், உங்களுடைய தகப்பன் யார் என்பதை அறிந்திருங்கள். முதலாவது, நான் தேவனாகிய கர்த்தருடைய மகன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நான் அடிபணிந்திருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்பணிந்திருக்கேன், அவருடைய மகளா நான் போய் கேட்குறேன், இது எனக்கு வேணும். குருத்தொலை ஞாயிறு கொண்டாடும் போது இந்த கழுதை கதையை நம்ம நல்லா பார்ப்போம். கழுதை மேலே அவர் ஏறி வர்றார் பவனிக்கு. அப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம், அது ஒருத்தனுடைய கழுதை, அதுக்கு ஓனர் இருக்குது அந்த கழுதைக்கு. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, இந்த கழுதை இயேசுவுக்கு தேவைன்னு சொல்லி அவுத்துட்டு வந்துடுங்க. அவன் என்ன பண்ண மாட்டான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான்.
இதுதான் அத்தாரிட்டி. அவன் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான். இயேசுவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அவுத்துட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுவான், முழு மனசாக சம்மதிச்சு அந்த கதையை உங்களுக்கு கொடுப்பான். எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இதில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளால் யாராவது ஒருத்தர் செய்ய முடியுமா? நான் போய் யாருக்கிட்டே போய் இயேசுவுக்கு வேணும்னு தூக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவான் அவன்? நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பயன்படுத்துறது. இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் சொல்லித்தரார். ஆண்டவருக்கு தேவையானதை, ஊழியத்துக்கு தேவையானதை நீ போய் என்ன பண்ணு, நீ போய் எடுத்து கொண்டு வா. அதே போல கிறிஸ்துவனுடைய மகளாய் வாழுகிற நாம அதே அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நம்ம போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு சில நேரத்தில் போய் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு காரியம் நல்லா சொல்கிறேன். இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம். ஆனால் தவறானவருடைய கையில் அதெல்லாம் என்ன பண்ணுது, இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு உண்டாக்குனார் உலகத்தை? பிசாசுக்கு உண்டாக்குனாரா? யாருக்கு உண்டாக்குனார்? உலகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு? நமக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு? பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டுச்சா? நமக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாருடையவைகள்? கர்த்தருடையவைகள். அதே போல் அவைகளை ஆண்டு அவைகளை அனுபவித்து அவைகளிலே பெருக்கத்தை உண்டு பண்ணுவதும் யாருடைய காரியம்? நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம். அது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் கரெக்டாக நடக்கும். அதிலே சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, ஜெபம் பண்ணுறதே இல்லை, அப்புறம் எப்படி நடக்கும்? நீ முதலாவது முழங்கால் படிட்டு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தகப்பன் இடத்துல பேசு, அப்பாவின் இடத்துல கேள். அவருடனே என்ன பண்ணுறாரு, உனக்கு இறங்கி உனக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம், ஆஸ்க் யூ வில் ரிசீவ் தட் யுவர் ஜாய் மே பி ஃபுல். உடைய ஆத்மாவில் மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். அதான் நன்மைகளின் பிதான்னு சொல்கிறோம். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் என்னன்னு சொல்கிறோம், நன்மைகளின் பிதா. அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது யாருடைய நாமம்? அது இயேசுவினுடைய நாமம். எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு கீழ்ப்படியாதவைகள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். ஏன் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோன்ட்டு? நிறைய பேருக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஏன் இயேசுவின் நாமத்தினால கேட்குறீங்கன்னு சொன்னால், அதுதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது தான் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு கேட்கப்பட்டு நமக்கு பதில் கிடைக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அந்த நாமத்துக்கு கீழ்ப்படியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படக்கூடாது, சட்டங்களை இயற்றலாம், மக்களை கொடுமைப்படுத்தலாம், கொண்டு போய் ஜெயிலில் போகலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தினால் இதோ நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் இந்த தேசத்தில், அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா யாராலையும் அது பூட்ட முடியாது. சைனா தேசம் ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு. இன்னைக்கு கொரியாவில் ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. அதில் நிறைய தலைவர்கள் போய் பங்கேற்றுருக்கிறாங்க. அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வந்து 1 வீக் நடந்திருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதில் போய் பங்கெடுத்துக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து எதை பற்றி முக்கியமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், உலக நாடுகளிலே ஆண்டவருடைய வல்லமை எப்படி இப்போ கடந்து சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உலகத்திலேயே அதிக மிஷினரிகளை இப்போ அனுப்பி கொண்டிருக்கிற, இப்போ மிஷினரிகளை அதிகமாக அனுப்பி
சபைகளை ஸ்தாபித்து கொண்டு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை சந்தித்து கொண்டு இருக்கிற நாடுகள் எந்த நாடுகள் சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. தென் அமெரிக்க நாடுகள், லாட்டின் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. கொலம்பியா, பிரேசில், அப்புறம் அமேசான் தீவுகளில் இருக்கிற அந்த நாடுகள், அமேசான் காட்டில் இருக்கிற அந்த நாடுகள், அதெல்லாம் தென் அமெரிக்க நாடுகள். மெக்சிகோ, இன்னும் நிறைய ஹோண்டரஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னும் நிறைய நாடுகள் அங்கே இருக்குது. எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய ஊழியங்கள், பெரிய பெரிய சர்ச் பிளான்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அங்கேருந்து அப்படியே ஒரு எழுப்புதலை சந்தித்து அப்படியே உலகம் முழுசு பரவி கொண்டிருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கஞ்சாவுக்கும் போதைக்கு, நான் பலமுறை சொல்லியிருக்கிற சபையில், ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்து எங்களுடைய தேசங்களெல்லாம் ஓபியம், அந்த ஓபியத்தை வளர்த்து அதில் வர பணத்தில் ஓடிட்டு இருந்தது எங்கள் நாடுகள் எல்லாம். இன்றைக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாய் வைத்திருக்கிறார். கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியத்தை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோரும் நினச்சாங்க அமெரிக்கா தான் பெரிய நாடு, ஐரோப்பியா தான் பெரிய நாடு, இங்கிலாந்து தான் பெரிய நாடு, அங்கிருந்தான் ஊழியெல்லாம் போகுதுன்னு நினச்சாங்க. இன்றைக்கி பாருங்கள், தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை, நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருவீங்க. அமேசான் காட்டில் 300 பேருக்கு ஞானஸ்தானம், 400 பேருக்கு ஞானஸ்தானம், 3000 பேருக்கு ஞானஸ்தானம், இத்தனை சர்ச்சு அத்தனை சர்ச்சுன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. 5000 பேர் 2000 பேர் கூடுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு இன்றைக்கி அந்த நாடுகளில். ஏன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய வல்லமை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்து சைனா தேசத்தை பற்றி சொன்னாங்க. சைனா தேசத்தில் ஒரு பைபிள் கூட உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தேசம் அந்த கம்யூனிசத்தை வாதத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்து எல்லாரும் பயங்கரமாக கொண்டு போய் ஜெயிலில் போடுறது, அவங்களை கொடுமைப்படுத்துறது, கொலை செய்கிறதுமாக இருந்தாங்க. இன்றைக்கி சைனா தேசத்திலிருந்து பல தலைவர்கள் அந்த கான்ஃபரன்ஸில் பகிரங்கமாக போய் கலந்து கொண்டு எங்களுடைய தேசத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு தேவனுடைய வல்லமை அந்த தேசத்தில் பாய்ந்து சென்றது. ஏன்னு சொன்னால், ஒரே ஒரு காரியம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அது யாருடைய நாமம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். தேச தலைவர்களாக இருக்கட்டும், யாராவனாலும் இருக்கட்டும், தேவனுடைய நாமம் என்று வரும்போது எல்லாரும் முழங்கால் படியிட வேண்டும். அடுத்தது சொன்ன, பிசாசுகள் நடுங்கும் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது, பிசாசுகள் சிதறடிக்கப்படும். நிறைய நேரங்கள் நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம். நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பிசாசு தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஏன்னா நம்ம தான் இயேசுவின் நாமத்தை சுமக்கிறவங்களாக இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் எலுமிச்சை மலத்தை உள்ளே போட்டுட்டா காய்ச்சல் வருது உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன் காய்ச்சல் வருது? நான் நிறைய எலுமிச்சை மலத்தை தூக்கி போட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே வீசியிருக்கிறான்னு தெரியுமா? என்னென்னமோ பூசணிக்காய் கொண்டாந்து உடச்சிருக்கிறான், எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டிருக்கிறான், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். என்ன வேணாலும் பண்ண, அதை பற்றி கவலையே இல்லை. என்ன பண்ணாலும் இயேசுவுடைய நாமத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எங்களுக்கு விரோதமான பில்லி சுனியம் இல்லை, எங்களுக்கு விரோதமான பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த நாமத்தை கொண்டு நாங்கள் உடைத்து எறிகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை விசுவாசிக்காதவன் விசுவாசியே இல்லை, பிசாசுக்கு பார்த்து பயப்படுறவன் விசுவாசியே இல்லை, பிசாசுக்கு பார்த்து பயப்படாதவன் தான் விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு பார்த்து, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான்.
அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இப்பொழுது இங்கே ஒரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம். இந்த நல்லா பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து சென்று போகிறார். போகும்போது இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை சந்திக்கிறார். இப்போ பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. முதலாவது, பிரேத கல்லறையில் இருந்து அவனுக்கு எதிராக அவன் வசிக்கிற இடமே எதுதான்? அவன் வசிக்கிற இடம் எது? கல்லறை. செத்துப்போன பிரேதங்கள் இருக்கிற இடத்திலே அவன் வசிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய குடியிருப்பு 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனுக்கு கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளிலும் சங்கிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும், அதாவது அடக்க முடியாதவன் யாருன்னு சொன்னால் அவன் தான் சாத்தான். சாத்தான் உள்ளே இருந்ததுன்னா யாராலும் என்ன பண்ண முடியல, அவனை கண்ட்ரோல். எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு விதமான சத்ருனுடைய போராட்டத்தை பெற்றிருக்கிறான் என்று பாருங்க. முழுக்க முழுக்க சாத்தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி, யாராலையும் இந்த பிசாசு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 பேர் பிடிப்பாங்க. எப்படி தான் தெரியல, எப்படி தான் அவங்களுக்கு அந்த பவர் வருதுன்னு தெரியல. பார்த்தா அவங்க அப்படியே ஒரு மாதிரி திமிரிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக என்ன பண்ணுவாங்க, யாராலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து வருவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், எத்தனையோ பேர் அவனை ஏன்னா அவன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், உடைக்கிறான், அந்த வழியாக போகிறவங்க எல்லாரையும் காயப்படுத்துகிறான், அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வருகிறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் பயம், இவனை பார்த்தாலே ஒரு பயம். சாத்தான் அவ்வளவு பெரிய பிசாசு இவனுக்குள்ளே இருக்குது. ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னாலே முதல் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், அவங்க யாருக்கும் அடங்கவே மாட்டாங்க. யாருக்கு அடங்காதவங்களுக்கு என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே சாத்தான் தான் இருக்குது. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல சத்ரு தான் போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா உள்ள பிசாசு தான் இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அவங்களுடைய சத்ரு போராட்டத்திலிருந்து அவங்களுக்கு நம்ம விடுதலையை வாங்கி கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால தான் முடியும். அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த டாபிக். கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டி வைக்கிறாங்க, உடைக்கிறான், சங்கிலியில் கட்டுறாங்க, விலங்குகளில் கட்டுறாங்க, எதில் கட்டினாலும் உடைச்சி எரிஞ்சிட்டு வெளியே ஆக்ரோஷமாக இருக்கிறான். யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியல. இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த டீமோன்ஸ் எல்லாம், அந்த பேய்கள் எல்லாம் இயேசு அங்கே வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறது. இப்போ அறிந்து கொள்ளும் போது நடக்கிற சம்பவம் என்னன்னு பாருங்க. இயேசு தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, எல்லாரும் அண்டர்லைன் பண்ணோம் பைபிளில். பிசாசுகள் இயேசுவை கண்டபோது எதிர்க்கல, சத்தம் போடல, அடிக்கிறதுக்கு போல, விரோதமாக பேசல, சண்டை போடலாம் வான்னு கூப்பிடல. இயேசுவை கண்டபோது அந்த சாத்தான் எல்லாம் ஓடி போய் அவரை பணிந்து கொண்டது. எதை குறிக்குதுன்னு சொன்னா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது இயேசுவினுடைய நாமம். போய் முழங்கால் படிட்டு, அத்தனை சாத்தான் உள்ள இருக்குது. இப்போ வருது பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. சாத்தான் சொல்றான், எல்லாரும் பாருங்க, நல்லா வசனத்தை பாருங்க. ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு 7ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று, தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி, மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். என்ன நடக்குது? முழங்கால் படியிட்டான். உடனே அந்த அசுத்த ஆவியை விரட்டுறார். இந்த மனுஷனுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது.
இந்த சரீரம் ஆத்மா ஆண்டவருக்குரியது. யார் படைச்சது? மனுஷனை. சாத்தானா படைச்சான். மனுஷனை ஆண்டவருடைய சாயல்ல ஆண்டவர் படைச்சார். இப்போ சொல்றாரு, நான் சாயல்ல படைச்ச உடம்புக்குள்ள நீ இருக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முதலாவது இந்த மனுஷனை விட்டு நீ போ. சொல்லும்போது என்ன சொல்றான்? எனக்கும் உமக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தாத படிக்கு எங்களை அனுப்பிடுங்க, நாங்கள் போயிடுறோம். யார் காம்ப்ரமைஸ் ஆகுறது? சாத்தாங்கிட்ட யார் காம்ப்ரமைஸ் ஆகுறது? ஆண்டவர்கிட்ட யார் காம்ப்ரமைஸ் ஆகுறது? சாத்தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறான். அவர் போய் காம்ப்ரமைஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சாத்தானை சந்தித்தாரோ, பிசாசுகளை சந்தித்தாரோ, அங்கே எல்லாம் அவனுக்கு எதிர்த்து நின்று அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை துரத்துகிறவராக தான் இருந்தார். அல்லேலூயா. அங்கே எங்கேயுமே போய் உடன்படிக்கை பண்ணல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சாத்தாங்கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணுறான். நீ சாத்தான் கூட உடன்படிக்கை பண்ணினா நீயும் சாத்தானா மாறிடுவ. அடுத்த வசனம் அதுதான். வேற ஒரு போர்ஷனில் சொல்ல போகிறேன். முதலாவது சத்ருன்னு தெரிஞ்சா, சாத்தான்னு தெரிஞ்சா எதிர்த்து நில், அவனை துரத்து, அவனை உள்ளே விடாதே. என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும், அவனை துரத்தணும், அவனை உள்ள என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாத்தானை உள்ள விட்டுட்டீங்க. சபைகளுக்குள்ள சாத்தானை விட்டாங்க, ஊழியத்துக்குள்ள சாத்தானை விட்டாங்க. நிறைய ஊழியங்கள் காணாமல் போனது காரணம் அதுதான். அபிஷேகம் அற்று உடைந்து போனது காரணம் என்ன? சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. கேத்தலிக் சர்ச்சு சாத்தாங்கையில் தான் இருக்குது. இப்போ போப்புலேருந்து எல்லாம் சாத்தானாக மாறிட்டான். முந்தி எப்படி இருந்தாங்க? ஆதி காலத்தில் இருக்கிறதுலே ஆதி திருச்சபை என்னன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபை தான். அங்கிருந்தால் நம்மெல்லாம் வந்திருக்கோம். நம்மளுக்கு நம்ம ஒன்றும் வித்தியாசமான ஆட்கள் கிடையாது. நம்மளாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வழியில் வந்தவங்க தான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? சாத்தான் சபையாக மாறிடுச்சு. சாத்தானை எப்படி திருப்திப்படுத்துகிறானோ அதே மாதிரி சபையில் சாத்தானை திருப்திப்படுத்திட்டு இருக்கிறான். நிறைய சபைகள் பெயர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். சாத்தானை உள்ள விட்டாச்சு. சத்துருவோட நமக்கு என்ன? அதே போல் சத்துருவினுடைய தூதனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அரசியல்வாதிகளோடு போய் உடன்படிக்கை செய்கிறோம், அது தப்பு. அவனுக்கு ஸ்டாண்டே கிடையாது. இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், நாளான்னைக்கு நீ யாருன்னு கேட்பான். உள்ள விடவே கூடாது. அதே போல் நம்முடைய குடும்பங்களில் சத்துருவை எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் எதிர்க்கும் போது அவன் உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு என்னை அனுப்பிவிடு என்று சொல்லுவான். இயேசுனுடைய நாமத்துக்கு முன்பதாக இவன் மண்டியிட்டு சொல்கிறான், உமக்கும் எனக்கும் என்ன, தயவு செய்து என்ன அனுப்பிடுங்க. எங்கே அனுப்பிடுங்க? தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எங்கே போகிறது? இப்போ பிரச்சனை இப்போ எங்கே போகிறது? ஒன்றும் மனுஷனுக்குள்ளே தான் குடியிருக்கணும். சாத்தான் எங்கே குடியிருப்பான்? மனுஷனுக்குள்ளே குடியிருக்கணும், இல்லைன்னா வேறு எங்கேயாவது குடியிருக்கணும். எங்கேயாவது ஒரு இடம் வேணும் அவனுக்கு. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல எங்களை அனுப்பிடுங்க, நாங்கள் போயிடுறோன்னு சொல்கிறான். 11ஆம் வசனம். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றி கூட்டங்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவனே கேட்குறான். என்னன்னு கேட்குறான்? எப்படி இங்கிருந்து என்ன துரத்திடுவீங்க? அட்லீஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், பன்னிகளுக்குள்ளேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவனே கேட்டு பன்னிக்குள்ளே போயிட்டான். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு அப்படின்னு வரும்போது முதலாவது இவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது. 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். ஒரு உடம்புக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? ஒன்றும் கிடையாது, நிறைய இருக்குது, நிறைய தங்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒன்றை ஓட்டிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை, நிறைய ஓட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, ஆண்டவரின் நாமத்தை பயன்படுத்துங்க.
பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட பிசாசு இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசு இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடி போகும். அல்லேலூயா. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 11-14. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இது இங்க சொல்லிடலாம். முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்குது. இந்த குறைபாடு எதனால வருதுன்னு பார்த்தா அதுவும் பிசாசுனால வருதான். இதுவரைக்கும் இவன் ஊமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிறவி ஊமை கிடையாது. இவன் பிசாசினால் அவனுடைய நாவுகள் அடைக்கப்பட்டு அவன் ஊமையா இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த பிசாசு அவன் இடத்துல துரத்தும் போது உடனடியாக அவனுடைய நாவுகள் திறக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்? பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நிறைய நேரங்களில் பிசாசு பாருங்க நம்முடைய சரீரத்தில் என்ன பண்ணுறான்னா பலவீனங்களை கொண்டு வருகிறான். பிசாசு கொண்டு வருகிறான் பலவீனங்களை. அதை ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நாம் என்ன பண்ணோம்? துரத்தணும். அப்படியாக இவர் என்ன பண்ணுறாரு? இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த பிசாசினுடைய அந்த ஊமையை பேச வைக்கிறார். அவன் பேசுகிறான். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு சொன்னால் பிசாசுகளுக்கெல்லாம் அதிபதி. அவருடைய பெயர் என்ன? பெல்சபூல். ஆங்கிலத்தில் பெல்சபூல். இப்போ இவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிஸ்தியர்களுடைய தெய்வம். பிலிஸ்தியர்களுடைய தெய்வம் யார்? பாகாலோடைய சேர்ந்து இந்த மாதிரி இந்த பெல்சபூல் இவன் இந்த தேனி இருக்குதுல்ல, தேனீக்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறானாம். லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனீக்கள் சாதா ஈல ஹவுஸ் ஃப்ளை, இது தேனி. பீன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். தேனீக்களுடைய கடவுள் என்று அழைக்கப்படும். எதுக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு அதெல்லாம் தெரியல. பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் யூதர்கள் இவனை தான் பிசாசுக்கு தலைவன்னு வைக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம லூசிஃபரை சொல்கிறோமோ அது மாதிரி யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? பிசாசுகளுக்கு தலை. இப்போ என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பிசாசுகளின் தலைவனை வைத்து தான் இந்த பிசாசு துரத்துறாரு. இப்போ நல்ல ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னு சொன்னால், ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை துரத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அதுக்கு தான் இங்கே பதில் வருது. வாசிங்க, 16லேருந்து வாசிங்க. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. போதும். இதுவரைக்கும் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு சரியான விடை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால், எந்த ராஜ்யமும் பிரிந்திருந்தால் அதை நிலைத்திருக்க மாட்டாது. இப்போ பிசாசும் பிரிஞ்சிருந்தா அவனுக்குள்ளே கோஷ்டி இருந்ததுன்னு சொன்னால் இந்நேரம் என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாரையும் என்ன பண்ணிக்கலாம்? உடைச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிசாசுகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது. நமக்குள்ளே தான் ஒற்றுமை இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
சண்டை போட்டுக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விரோதமாக இன்னொரு விசுவாசி, ஒரு சபைக்கு விரோதமாக இன்னொரு சபை, ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக இன்னொரு பாஸ்டர், ஒரு சர்ச்சுக்கு விரோதமாக இன்னொரு சர்ச். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியல. ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியல? நம்ம பிரிந்திருக்கிறோம், அவன் சேர்ந்திருக்கிறான். அப்போ சேர்ந்திருக்கிற அந்த பிசாசு கூட்டத்தை எப்படி ஒரு பிசாசை வச்சு இன்னொரு பிசாசுனால துரத்துனா போகும்? அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இந்த மந்திரவாதி, இந்த மேஜிக் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க, பிசாசெல்லாம் எப்படி துரத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க பிசாசு துரத்தலை. அந்த பிசாசுக்கும் இந்த பிசாசுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. அந்த பிசாசு இந்த பிசாசை பற்றி நல்லா அறிஞ்சிருக்குது. அவனுக்கு முன்னாடி என்ன சொல்லும், நான் போயிட்டேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங் விடும், மிம்மிக் விடும். பிசாசு என்றைக்குமே பொய்யன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு என்றைக்குமே பொய்யுக்கு பிதா யார்? பிசாசு தான். நான் போயிட்டேன் அப்படியே கீழே விழுவான் அவன். அப்புறம் அப்பா போயிடுச்சு, அவன் என்ன பண்ணுவான், கயிறெல்லாம் கட்டி எல்லாத்தையும் கட்டி அவனுக்கு வந்து தண்ணி தெளித்து இவன் காசை வாங்கிட்டு அனுப்பி விட்ருவான். ஆனால் 2 பேரும் கூட்டாளி தான். கொஞ்ச நாள் போயிட்டு இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவான். அதையும் இங்கே சொல்கிறாரு கடைசியில். இன்னும் 4 பேர் என்ன பண்ணிடுவான். அப்போ என்றைக்குமே பிசாசுகளை துரத்துகிற ஒரே அதிகாரம் கொண்டவர் அவர் யாருன்னு சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்த. அப்படின்னா 20ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த பிசாசுகளுடைய அதிகாரங்கள் எல்லாம் சிதறடிக்க வேண்டும் சொன்னால், உங்கள் குடும்பத்தை விட்டு அவை எல்லாத்தையும் ஓட்டணும்னு சொன்னால், பாசிபிள் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும். அடுத்தது வாசிங்க, 21 வாசிங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். இப்போ என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் நமக்கு செக்யூரிட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக வைக்காம வேற யாராவது ஒருத்தரை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால், சாதா ஈஸியாக உள்ளே வந்து என்ன பண்ணிடுவான், உள்ளே பூந்துருவான். உள்ளே பூந்து எல்லா வேலையும் பார்த்துருவான். பார்த்துட்டு நீங்கள் சரி துரத்துறீங்க அப்படியும் போக மாட்டானா. அவன் போய் என்ன பண்ணுவானா, அலைந்து திரிந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்ப்பானா. ஆஹா, நம்ம விட்டு வந்த இடம் இன்னும் நல்லா தான் இருக்குது, இன்னும் புஷ்டியும் பசுமையுமா இருக்குது. திரும்பி என்ன பண்ணுவோம், நம்ம போனால் பத்தாது, இன்னும் 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் குடியிருந்துக்குவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுவானா, உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமையை மோசமாகி மாற்றி விடுவான். இதிலேருந்து தப்பணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம இரும்பு கதவை போட்டு நம்ம குடும்பத்தை அடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா அது என்ன சொல்கிறாங்க, புல்லட் ப்ரூஃபு. துப்பாக்கிகளை சுட்டாலும் புல்லட் ப்ரூஃப், புல்லட் உள்ளே போகாது பாருங்கள். அந்தளவு ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் நம்ம குடும்பத்தில் ஏற்படுத்தணும்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும். அதுதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒரு வேளை எனக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல், அவருடைய வல்லமையில் இல்லாமல், அவருடைய அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல்,
ஜபம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை யூ ஆர் ஓப்பன் ஃபார் டெவில். நீங்கள் பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையை திறந்து காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அடையாளம். எப்போ வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் உடைப்பான். உடைச்சிட்டு சும்மா போக மாட்டான், இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு தான் போவான். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது வேலி அடைத்து நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய சபைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பிசாசு எவரை தொடலாம் என்று சொல்லி வகை தேடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறானா, அலைந்து கொண்டு இருக்கிறானா. அப்படியே டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறானா. என்ன பாஸ்டர் இன்னைக்கு எங்களை பயமுறுத்துறீங்களான்னு பயந்துடாதீங்க யாரும். ஏசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அவன் பார்த்துட்டே தான் இருக்கிறான். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய சிந்தனைகளையும் கூட அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கலன்னு சொன்னான், தேவனுடைய நாமம் உங்கள் இடத்துல இல்லைன்னு சொன்னான், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமாய் நீங்கள் விளங்கலன்னு சொன்னா, அவருடைய பிள்ளையா நீங்கள் இல்லைன்னு சொன்னா, நீங்களே என்ன பண்ணுறீங்க, பாப்பா சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறவா, இன்னைக்கு நல்ல பந்தி இருக்குது, வா வந்து சாப்பிட்டு போ, நீங்களே கூப்பிடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பிசாசுகளுக்கு எதிரி. அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? சாத்தானுக்கு எதிரி. சொல்லுங்க, நான் சாத்தானுக்கு எதிரி. சாத்தானுக்கு கூட்டாளி இல்லை. நீங்க யாரு? சாத்தானுக்கு எதிரி, பிசாசுக்கு எதிரி. இயேசு என்ற நாமத்தை நீங்கள் தரித்து கொண்ட போது, இயேசுடைய நாமத்தை பெற்று கொண்ட போது, உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் போது அவனுடைய எதிரியாய் நீங்கள் விலகி கொண்டு இருக்கிறீர்கள். எதிர்த்து நில்லுங்கள், அவனை துரத்துங்கள், அவனை உடைத்து எறியுங்கள். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். பிசாசுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, மிடில் மேனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் எல்லாம் கூட்டாளி தான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்தினால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது, அப்படி வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை தினமும் பயன்படுத்துங்க, அனுதினமும் பயன்படுத்துங்க. அவர் நாமத்தை சொல்லி துதியுங்க, அவருடைய நாமத்தை கொண்டு ஜெபியுங்கள், அவர் நாமத்தை கொண்டு அபிஷேகத்தில் நிரம்புங்க. தேவனுடைய நாமம், தேவனுடைய வல்லமை எல்லா நுகங்களையும் முறிக்கிற ஒரு வல்லமை அது பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தேவனுடைய நாமம், தேவனுடைய வல்லமை எல்லா சரீரத்தில் பிசாசு வைத்திருக்கிற எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து வருகிறது. தலை முதல் கால் வரைக்கும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. glory lord jesus, glory glory glory. thank you lord, thank you lord, thank you lord. கரங்களை தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி எல்லா பிசாசுகளையும் அவருடைய அதிகாரங்களையும் துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரே, துரத்துகிறோம் அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எங்களுக்கு விரோதமான பில்லி சூளை இல்லை, எங்களுக்கு விரோதமான ஏவல் இல்லை, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திரம் மாந்திரிகம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வியாதியை கொண்டு வருகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சுகர், பிரஷர் போன்ற பலவீனங்கள் ஆண்டவரை, கை காலில் கொண்டு வருகிற பலவீனங்கள், இருதயத்தில் கொண்டு வருகிற பலவீனங்கள், கண் பார்வையில் கொண்டு வருகிற பலவீனங்கள்
பேச முடியாமல் நாவுகளை அடக்கி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டு. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் அது மேலான நாமமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீ செய்கிற கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுத்தீர். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால எல்லா கர்ப்பங்களும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ ஆண்டவரே? ஹல்லேலூயா. எல்லா கேன்சர் நோய்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும், வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் கிருமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். சரீரத்தில் உருவாக்கப்படாத உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உருவாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், உருவாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம், உடைய அதிகாரத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொல்லணும், மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிற மாதிரி அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்து, பாதுகாத்து கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவையெல்லாம் சந்திப்பீராக. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே அவ்வளவு என்னையே மீட்காண்டும், என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே நீர்